வணக்கம். இந்த பதிவில் 9 கிரகங்களோட தசா காலம் அந்த பீரியடில் ஏற்படக்கூடிய ஹெல்த் யூஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கேது தசா 7 வருட காலம். இந்த பீரியடில் அதாவது வெட்டுக்கள், புண்கள், வயிற்று வலி, சின்னம்மை, பெரியம்மை, குடல் நோய், குன்ம நோய், வைரஸ் காய்ச்சல், கட்டி, புற்றுநோய், வலிப்பு நோய் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல் விஷக்காய்ச்சல், பாம்பு கடி, வெறிநாய் கடி, மலட்டுத்தன்மை, தோல் வெடிப்பு, சொறி சிரங்கு மற்றும் சித்தப்பிரமை ஏற்படும். நெக்ஸ்ட் சுக்கிரதசா 20 வருட காலம். இந்த பீரியட்ல என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின், வீங்கி பருத்து வலிக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ஆழமான நரம்பு இரத்த கசிவு ஏற்படும். கண் நோய், தோல் நோய், பாலியல் தொடர்பான நோய், கருக்கலைப்பு, கர்ப்பப்பை கோளாறு, இரத்த சோகை, தோல் நோய் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்தது சூரிய தசா 6 வருட காலம். இவரோட பீரியட்ல என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல், மலச்சிக்கல், அஜீரணம், தூக்கமின்மை, கண் நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், ஆஸ்துமா, வயிற்றில் பூச்சி ஏற்படும், இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட் சந்திர தசா. 10 இயர்ஸ் இவரோட பீரியட்ல மனநோய், கண் நோய், தோல் நோய், வலிப்பு நோய், சின்னம்மை அல்லது தட்டமை, மண்ணீரல் மற்றும் நுரையீரல் கோளாறு, இரத்த அழுத்தம், டைஃபாய்டு, சைனஸ், மூச்சு கோளாறு, ஞாபக மறதி, சந்தேக புத்தி மற்றும் வைட்டமின் பி குறைபாடு ஏற்படும். நெக்ஸ்ட் செவ்வாதசா 7 வருட காலம். இவரோட பீரியட்ல இரத்த குறைபாடு, இரத்த அழுத்தம், இரத்த இழப்பு, இரத்த சோகை போன்ற பாதிப்பு ஏற்படும். வெட்டு காயங்கள், விபத்துக்கள், ஆயுதங்களால் பாதிப்பு, எலும்பு முறிவு மற்றும் மூல நோய், இரைப்பை, குடல் நோய், மன அழுத்தம், பருக்கள், பல் மற்றும் தசை தொடர்பான உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது ராகுதசா 18 வருட காலம். இவரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அமிலம் சுரத்தல், அஜீரணம், வயிற்று கோளாறு, குடல் புண், தூக்கமின்மை, மூளை நோய் மற்றும் தோல் நோய் ஏற்படும். கண் புரை, பல் நோய், திக்குவாய், தொழுநோய், அம்மை, வாத நோய், வலிப்பு நோய், பித்த நோய், புற்றுநோய், பாம்பு கடி மற்றும் குன்ம நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்தது குருதசா 16 வருட காலம். இவரோட பீரியட்ல என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் கோளாறு, செரிமான கோளாறு, நீரிழிவு நோய், கல்லீரல் மற்றும் கணையம் பாதிப்பு நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கிறது. கொழுப்பு, உடல் பருமன், காது, தொண்டை மற்றும் இடுப்பு தொடர்பான உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். குடல் இறக்கம், மூச்சுக்குழாய் அலர்ஜி, மஞ்சள் காமாலை, தைராய்டு, முடக்குவாதம் மற்றும் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்து சனி 19 வருட காலம். இவரோட பீரியட்ல என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு வலி, நரம்பு நடுக்கம், பதட்டம், தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படும். அஜீரணம், மலச்சிக்கல், இருமல், சளி, ஆஸ்துமா, சுவாச கோளாறு ஏற்படும். சோம்பல், வாத நோய், வாய் தொடர்பான பாதிப்பு, குறைபாடுள்ள பேச்சு, உடல் உறுப்புகள் இழத்தல், கால் தொடர்பான நோய்கள். இவரோட பீரியட் வந்து நீண்ட கால நோயா இருக்கும். வலிப்பு, சிறுநீரக நோய், மனநோய், மூளை பாதிப்பு மற்றும் யுவத்தால் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது புதன் தசா 17 வருட காலம். இவரோட பீரியட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன உறுதியற்ற தன்மை, பேச்சு தடை, நினைவாற்றல் பிரச்சனை ஏற்படும். மேலும் தோல் பிரச்சனை, முடிவெடுக்க முடியாத தன்மை, குழப்பம், திணறல், தன்னை தெளிவாக வெளிப்படுத்திக்க முடியாத தன்மை ஏற்படும். மறதி, கவனக்குறைவு, தகவல்களை தக்க வைத்து கொண்டு அதை வெளிப்படுத்த சிரமம் ஏற்படும். நரம்பு கோளாறு, வலிப்பு நோய், நுரையீரல் மற்றும் தொண்டை தொடர்பான உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். தோல் வெடிப்பு, சருமத்தின் வயதான தோற்றம், அதாவது இளம் வயசுலேயே முதிர்ந்த வயதான மாதிரியான தோற்றத்தை கொடுக்கும். சீரற்ற தோல் நிறம், வாய்ப்புண், நாக்கில் பாதிப்பு ஏற்படும். தோல் நோய், தொழுநோய், மரத்து போகிறது, ஊமை, குழந்தையின்மை மற்றும் மலட்டுத்தன்மை, மனநிலை தடுமாற்றம் போன்றவை ஏற்படும்.